வணக்கம். இது சலார். ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மீம பாத்து அப்படியே வீடியோக்கு ஜாயின் பண்ணுங்க. டேய் 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 என்னடா அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்டப் பண்றான். என்ன நடக்குது? இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிகப்பெரிய க்ளோஸ் பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் அவங்களே மிகப்பெரிய ஒரு எனிமியா மாறினா என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் இந்த சலார் படத்தோட ஒரு மேலோட்டமான ஒரு கதை. இந்த ஸ்டோரிய கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, கன்சார் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தங்கள் கிடையாது. அது வந்து ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்டு அது. அந்த ஏரியாவை வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரைபல்ஸ் வந்து ஆட்சி பண்றாங்க. இப்போ பிரசன்ட்ல அதெல்லாம் மிச்சதெல்லாம் நீங்க கதையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃபுல்லா ஸ்பாயில் பண்ண விரும்பல. இப்போ இந்த பிரசன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா ராஜமன்னார் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சி பண்ணிட்டு வராரு. அவருக்கு வாரிசா வந்து பாத்தீங்கன்னா வரதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. அதுவும் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தேவா அப்படிங்கிற ஒரு பையனோட வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமான ஒரு நட்பு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. சில பல காரணங்களால தேவா அப்படிங்கிற அந்த ஒரு பையன், அந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஊரு? கன்சார் அப்படிங்கிற அந்த ஊரை ஏரியா விட்டு வெளியில வந்துடுறாரு. மீண்டும் ஒரு காரணத்தினால அந்த கன்சாருக்கு வந்து தேவா வராரு. வரதாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால, வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த சலார் படத்தோட கதை. கரெக்ட்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். இதுதான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா, இந்த படத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, கதைக்குள்ளார ஒரு கதைன்னு ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் அண்ட் கதைகள் இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்காக ஏகப்பட்ட கதைகள் வந்து ரொம்பவே இன்கம்ப்ளீட்டா விட்டுருக்காங்க. என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்து மேல எந்தவித ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா, அதே கலர் கிரேடிங், அதே மியூசிக் டைப், அதே ஒரு மியூசிக் வகையற மாரி அதே ஒரு இது கட்ஸ், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், கலர் கிரேடிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா கேஜிஎஃப் வேர்ல்டு தான் நமக்கு ஞாபகம் வருது. அத கம்பேர் பண்ணாம நம்மளால இருக்கவே முடியல. இதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா செட் ஆகுது. பிளஸும் இருக்கு. பட் வந்து எனக்கு பெர்சனலா பார்த்தீங்கன்னா, மைனஸ் தான் இது வந்து. ஏன்னா நம்ம கேஜிஎஃப் 2 கொண்டாடின அளவுக்கு இந்த படம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. இதுவே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா கிரியேட் ஆயிருது. நம்மளால எந்த ஒரு சீனையுமே பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணாம இருக்க முடியல. இது கேஜிஎஃப் அப்படிங்கிறது தான் இருக்கு. இன்டர்வல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு பில்டப் அண்ட் ஹீரோ இன்ட்ரோ வரைக்குமே அ அப்படிதான் போகுது. கதைன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே கிடையாது. இதுல இதுல அந்த சென்டிமெண்டல் டச்சுங்கிறது எந்த விதத்திலயும் ஒர்க் அவுட் ஆகல. குறிப்பா சொல்லணும்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ஹீரோ அம்மா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இரிட்டேட் ஆகுற மாரி ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டோரி வந்து ஃபுல்லா அவங்க வந்து ஓப்பன் பண்ணல. செகண்ட் பார்ட்ல தான் ஃபுல்லாவே தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இல்ல. ஓரளவுக்கு நமக்கே வந்து இரிட்டேட் ஆகுற அளவுக்கு தான் இருக்கு. அது நீங்க படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தான் இது பெர்சனலா இருக்குன்னு நினைச்சேன். கடைசில இல்லை. என் கூட வந்தவங்களுக்கும் அதே தான் ஃபீல் பண்ணாங்க. படம் ரொம்பவே கிறிஸ்பா இல்லாதனால, ஏதோ என்ன சொல்றது, ஒரு ஃபிளாட் மூவியா இருக்கிறதுனால, ஒரு 3 மணி நேரம் படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மணி நேரம், 6 மணி நேரம் இழுத்து ஓடுற மாரி ரொம்ப ஒரு பெரிய படமா தான் நமக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. அந்த கன்சார் ஏரியாவோட ஆரிஜின் ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டெக்னிக்கலா இது வந்து ஆஸ் யூசுவல் பிரசாந்த் நீல் படம் எப்படி இருக்கும்? அந்த மாரி தான். டெக்னிக்கலா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான். மியூசிக் நல்லா இருந்தது. பட் கேஜிஎஃப்ல இருந்த அந்த ஒரு ஆர்கானிக் ஒரு ஷேப்டு பிஜிஎம் வந்து இந்த படத்துல இல்லைங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகல. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு பெர்சனலா அந்த ஒரு ஷேப்டு பிஜிஎம் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதோன்னு தோணுது. மத்தபடிக்கு நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபைட் சொல்லவே வேணாம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். செம்மையா இருந்தது. படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்ங்கிறதுனால குழந்தைகள் நாட் அலவுட். எஸ். குரோதமான ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்சிகள்லாம் இருக்கு. செக்சுவல் சீன்லாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ் மட்டுமே தான் இது. ஸ்லோ மோஷன் இருக்கு. அளவுக்கு அதிகமான ஸ்லோ மோஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, லேக்ஸ் அண்ட் டிராக்ஸ் வந்து அதிகமாவே இருக்கிற மாரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொறுமைய ரொம்பவே சோதிக்கிற அளவுக்கு தான் சில காட்சிகள்லாம் இருக்கும். ஓவராலா பார்த்தோம்னா, ஓகே ஒரு டீசென்ட்டான ஒரு வாட்ச் தான். ஆஹா, ஓஹோன்னு கிடையாது. அதுக்காக ரொம்ப ஒரு மட்டமான படமும் கிடையாது. நான் எத மீன் பண்ணி சொல்றேன்னா, பாத்தீங்களா, இதுவே நம்ம கம்பேர் பண்ணாமயே பேச முடியல. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் சேம். அப்படியே என்ன சொல்றது, கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாரி தான் இருந்தது. ஒரு கேஜிஎஃப் 1 நான் சொல்லல. கேஜிஎஃப் 2 வந்து எந்த அளவுக்கு நம்ம தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி, நல்லா செலிப்ரேட் பண்ணி ஒரு கூஸ் பம்ப்ஸோட நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு கனத்த இதயத்தோட வெளியில வந்தோமோ, அடுத்த பாட்டுக்கு எப்படா அப்படின்னு நம்ம வந்தோமோ, அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இல்ல. அதுக்கு ஈடு குடுக்கவும் முடியல. ஏன்னா, இதுவும் அதே பேட்டர்ன்ல வர ஒரு படம் தான். அடுத்து சீஸ் ஃபயர் மாரி அடுத்தும் ஒரு பார்ட் வருது. அதுக்கான லீடு குடுத்து தான் முடிச்சிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துல அந்த பார்ட் 2க்கு கிரியேட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. அண்ட் மெயினா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மட்டும் தான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஓடிடி அண்ட் அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து இந்த படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலை.
மீண்டும் ஒரு நல்ல மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நான்.